கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். வாழ்த்துக்கள் செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை பார்ப்போம். நடிகர் விக்ரம் ஹீரோவா நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய மகன் துருவ் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. தெலுங்கில் வெற்றி அடைந்த அர்ஜுன் ரெட்டி படத்தின் தமிழ் ரீமேக்ல துருவ் ஹீரோவா நடிக்கிறாரு. தமிழ், மலையாளம் என 2 மொழிகள்லயும் இந்த படம் உருவாகுது. வெற்றி அடைந்த படைப்பாளிகள் சொல்லக்கூடிய ஜாதி கொடுமைகளை தரிசு நிலம் படம் போன்ற வளர்ந்து வரும் படைப்பாளிகள் சொல்லிட்டு வராங்க. ரங்கராஜன் தயாரிக்க வி வேதாஜி பாண்டியன் இயக்கியிருக்காரு. மூவிஸ் தரிசு நிலம் படத்தோட இயக்குனர் நான். எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம். இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரிகளை சொல்லலாம். இந்த கதையை பற்றியான விஷயங்கள் ஆணவ கொலைகாரர்களுக்கும் சாதி வெறியர்களுக்கும் ஒரு சாட்டையடியாக இருக்கும். சமுதாய சீர்திருத்தத்துக்கான ஒரு முயற்சி அப்படின்றத சொல்லலாம். சமுதாய அவல நிலைகளை நாங்கள் இந்த படம் மூலமாக உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறோம். ஸ்ரீ ரங்கா மூவிஸ் தரிசு நிலத்தில் நான் ஒன் ஆஃப் தி ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தி வில்லேஜ் கான்செப்ட்னு. வில்லேஜ் கான்செப்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா படம் மாதிரி இல்லாமல் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து ஹீரோ கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து 2 ஹீரோ 2 ஹீரோயின் இருக்காங்க. படம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஆணவ கொலை ஜாதினால் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி தான், இதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. தரிசு நிலம் என்ற ஒரு படம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் MV ரகு நான் பேசுகிறேன். என்னுடைய 3வது படம் இது. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, ஆவண கொலை பற்றி ஒரு கான்செப்ட்டு, ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட். இந்த பாடல் படத்தில் வந்து 5 பாடல் இருக்குது. 5 பாடலுக்கு 3 மெலடி சாங்கு, ஒரு குத்து பாடல், ஒரு பேத்தடிக் சாங். 5 பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி இந்த மரடர்லாம் நடக்குது. கொலை, தண்ணியில் ஒருத்தர் வெட்டி தண்ணி உள்ளே போட்டுருவாங்க, புதற்குள்ளே போட்டுருவாங்க. இந்த எங்கேயாவது அந்த மாதிரிலாம் நடக்கிற இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை மையமாக வச்சு அவர் அங்கே திண்டுக்கல்லில் உட்காந்து அவர் ஒரு திராட்சை தோட்டத்தில் போய் உட்காந்து இது என்னென்ன பண்ணி எப்படி ஒரு படமாக ஆக்கணும்னு சொல்லி உருவாக்கின கதை தான் தரிசு நிலம். என் பேர் வந்து ஜோசிகா. இந்த படத்தில் நான் கதாநாயகியாக பண்ணியிருக்கேன். அழகு தாயின்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். எனது பேர் ஜெயமுரசு. தரிசு நிலம் இந்த படத்தில் 4 பாடல் எழுதியிருக்கிறேன். ஒரு பாடல் ஏபுள்ளன்னு ஒரு ஹிட் பாட்டு, பட்டி தொட்டியெல்லாம் சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். என் பேர் விஜய் கணேஷ். நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. வடிவேல் சார் கூட, கருணாஸ் கூட, கஞ்சா கருப்பு கூட, கூட இப்படி ஏகப்பட்ட நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்கேன். தரிசு நிலங்கிற படத்தில், இந்த படத்தில் சோலோ காமெடினா நடிச்சிருக்கேன். இயக்குனர் பவித்ரன் தாகூர், லிங்கம், சிவா போன்ற புதுமுக நடிகர்களை வைத்து தாராவின்ற படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால தேனப்பன், அபிராமி ராமநாதன் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இசையமைப்பாளர் என்னுடைய சன்னு. அவர் வந்து 12 வருஷமா மியூசிக் படிச்சுட்டு இருக்காரு. மியூசிக்னு சொல்லி 128 வருஷமா பழக்கம் உள்ள பிரிட்டிஷ்காரங்களால் ஆரம்பிக்கப்பட்ட ட்ரினிட்டி யூனிவர்சிட்டி லண்டன், அதில் வந்து 5th கிரேட் வாங்கியிருக்காரு. பவித்ரனுடைய முதல் படத்துலேருந்து பவித்ரன் ஏதாவது ஒன்றா கேட்பார், அபிப்பிராயம் கேட்பார். சினிமா படத்தில் நேசித்து பண்ணக்கூடிய நல்ல மனுஷன். அவர் வந்து 25வது ஆண்டில் ஒரு படம் பண்ணியிருக்கும் பொழுது, அந்த படத்துக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும்னு கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக வாழ்த்தணுங்கிறதுக்காக தான் அந்த மேடைக்கு வந்தோம். ஸ்கூல் படிக்கும்போது நிறைய அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு படம் வசந்தகால பறவை, இந்து, சூரியன், ஐ லவ் இண்டியா. இன்றைக்கி அவரோட படத்துலேயே வந்து எனக்கு ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர் ஒரு சாங் கொடுத்ததுக்கு டைரக்டருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் பேர் மணிகண்டன். இந்த படத்தோட கேமராமேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து ஃபுல்லாகவே கேண்டிடாக தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸோ பெரியான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து ரெட் எப்பிக்கு, சின்ன லென்ஸ் செட்டப்பு, எல்லாமே காம்பேக்ட் செட்டப்பு, ஹேண்டில்டு, அவைலபிள் லைட்டில் தான் ஷூட் பண்ணோம் நாங்கள். என் பேர் கதிர் கார்த்திக். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதிர்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் தாராவி படத்தில். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு காமிக்கலான ஒரு படம். இதில் வந்து நான் ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு காமெடி நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இந்த ஷூட்டிங் முழுக்க 45 நாள் மும்பையில் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ மும்பையில் தாராவின்ற ஏரியாவை குறிப்பிட்டு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்காங்க. என் பேர் வந்து ஜேக்கப் லியோ பாலையா. நான் இந்த படத்தில் கண்ணுன்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். 40 days வந்து எங்கள் இன்னொரு தாராவி ஷூட் பண்ணோம். ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு.
ஸோ இந்த படத்து மூலயமா எங்களுக்கு நிறையா படம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர நான் கடவுளிடம் வேண்டிக்கிறேன். சித்தார்த் தமிழில் அவள், தெலுங்கில் கிருதம் என்ற தலைப்புல நரம்பியல் டாக்டரா சஸ்பென்ஸ் த்ரில் நிறைந்த கதையில நடிச்சிருக்காரு. இயக்குனர் வடிவுடையான் பரத்தை ஹீரோவாக வைத்து இயக்கியிருக்கும் திரைப்படம் பொட்டு. இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு ஜான் மேக்ஸ். இந்த படத்தின் மேலும் தகவல்களை பார்க்கலாம். நான் ஜான் மேக்ஸ் பேசுகிறேன். எங்கள் நிறுவனம் வந்து மைனா, சாட்டை, மொசகுட்டி, சவுகார்பேட்டை, இதுக்கப்புறம் பொட்டுன்ற படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த பொட்டு நாங்கள் இப்போ உடனே ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய செலவில் எடுத்திருக்கோம். அதை இதில் சிஜி வந்து 1 ஹவருக்கு மேலே இருக்குது சிஜி. இது வந்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லேயுமே இது வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருக்குது இந்த படத்துக்கு. நான் பொட்டு திரைப்படத்துடைய இயக்குனர் விசி வடிவுடையான் பேசுகிறேன். ஒரு ஹரர் பேஸ்டு ஃபிலிமுக்கு பொட்டுன்னு ஒரு மங்களகரமான டைட்டில் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு மங்களகரமானதில் இருந்து இந்த படம் துவங்கப்படுது. அப்புறம் இந்த படத்துடைய வயலன்ஸான விஷயங்களும் இந்த படத்துடைய கதைக்கு மிக முக்கியமாக கதையை பேஸ் பண்ணின ஒரு ஹரர் ஃபிலிமாக இந்த படத்தை எடுத்திருக்கேன். நான் உங்கள் இசையமைப்பாளர் அம்ரேஷ் பேசுகிறேன். மொட்டை சிவா கெட்ட சிவா என்ற ஒரு படத்துக்கு அப்புறம் நான் இசையமைக்கிற படம் பொட்டு. பாடல்கள்லாம் ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐடியூன்ஸில் 2வது இடத்துல அடிப்போடின்ற ஒரு பாட்டு உட்காந்தப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இதே வெற்றி படத்துக்கும் மக்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். என் கெரியரில் ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் கோன் பி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்கணுன்னா ஐ திங்க் நீங்கள் பொட்டுக்கு வரலாம். ஐ திங்க் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டேயில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிரம்மாண்ட ஒரு ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பொட்டு ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. எப்பவும் சொல்கிற மாதிரி இல்லை, நிறைய பேய் படம் நான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இந்த படத்தில் பொட்டமான்ற டைட்டில் ரோல் தான் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். டைரக்டர் வடிவுடையான் சார், எனக்கு பேரா ஹீரோவாக பரத் நடிச்சிருக்கேன். இயக்குனர் மீரா கதிரவன் இயக்கி தயாரித்திருக்கும் திரைப்படம் விழித்திரு. இந்த படத்தில் கிருஷ்ணா, வித்தார்த், தன்ஷிகா, வெங்கட் பிரபு, எஸ்பிபி சரண் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண தயாரிப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு அடுத்து உதவி வந்து நிற்கக்கூடிய என் அன்பு தம்பி பிடி செல்லகுமார். செல்லகுமார் எனக்கு பத்திரிகையாளர் மட்டும்தான் தெரியும், பட தயாரிப்பாளர் அப்புறமும் இருந்திருக்கலாம். இந்த பிரஸ் மீட்டிங் இத்தனை பேர் வரக்குள்ள பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு படத்தை இன்னைக்கு ப்ரமோஷன் பண்றது என்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பல ப்ரமோஷனும் பல பேர் வர்றதே கிடையாது. என்ன காரணம்னா எமோஷன் இருந்தால் தானே ப்ரமோஷன் பற்றி திங்கிங்காக இருக்கும். இந்த படத்தில் கண்டினியூட்டி வந்து ஒரு நைட்டில் நடக்கிறதுனால எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட். கிருஷ்ணா, விதாத் சார், தனுஷிகா எல்லாருமே வேறு வேறு படங்களில் வந்து பேரலாக வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி இந்த படம் வந்து பகலில் 10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய படம் நைட்டில் 4 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து ஷூட்டிங் முடிக்கிறது எனக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக படம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ பெரிய விஷுவல் கிரியேட் பண்ணுங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கதை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட வந்து ரொம்ப கேட்டு வருத்திருப்பேன். ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு 4 கதைகள் ரொம்ப டைப் சார் ரைட்டர்ன்றதுனால ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த படம் எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள். ஏன்னா முக்கால்வாசி படம் வந்து நைட் ஷூட்ன்றதுனால மெட்ராஸில் பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எல்லாத்தையும் இருந்து சார் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காமெடின்றதால இந்த ஜானர் கொஞ்சம் எனக்கு ஐ வாஸ் ரிலி நர்வஸ். ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்தாங்க இந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியும்னு. அதுவும் தம்பி ராமையா சார் கூட விதார்த் அவங்க கூட 3 பேரும் சேர்ந்து அந்த காமெடிக்கு டைமிங் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. விதவுட் ஹிம் டெஃபினட்டாக அந்த அவரோட ஹெல்ப்பில் தான் இந்த கேரக்டர் என்னால் ப்ளே பண்ண முடிஞ்சது. நடிகர் தனுஷ் வட சென்னை தாதாவாக நடித்திருந்த திரைப்படம் மாரி 2 படத்தை பாலாஜி மோகன் இயக்க தனுஷ் நடித்து தயாரிக்கிறாரு. இந்த படத்துல சாய் பல்லவி ஹீரோயினா நடிக்கிறாங்க. கேட்காமலேயே கேட்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். கிரண், வந்தனா, திவ்யா நடிக்க சசிகாந்த், வெங்கடேஷ் தயாரிச்சிருக்காங்க. பேய் படங்களின் வரிசையில் அடுத்து வெளிவர இருக்கும் பேய் படம் இது. ஃபிலமெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபிலம் செய்யணுன்ட்டு நம்மளோட ஆசை இருந்துச்சு. அந்த ஆசைக்காக அவர் ஸ்டோரி சொன்ன உடனே கேட்காமலே கேட்கணுன்னு அந்த என்ன கேட்குதுன்ட்டு அது படம் பார்த்தா தான் மக்களுக்கு தெரியும். இட் இஸ் அ த்ரில்லர் மூவி.
அப்புறமாட்ட நம்ம ப்ரொடியூசருங்க வெங்கடேஷ், சசிகாந்த், கிருஷ்ணமூர்த்தி, குருராஜ் 4 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும் தமிழ்லன்ட்டு ஒரு உணர்ச்சி இருந்துச்சு. அதனால் இந்த படம் எங்களுக்கு நல்லா வந்திருக்குது. கே நரேந்திர பாபு, நான் பெங்களூರಿಂದ வந்திருக்கேன். கேட்காமலே கேட்கும், அந்த கேட்காமலே கேட்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் சப்ஜெக்ட். இங்கே நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய இது பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் இந்த ஒரு படத்தில் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேய் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரியலாக சத்தியமாக சொல்கிறோன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் இந்த நம்ம படத்தில் என்ஜாய் பண்ணுவீங்க. I'm Kiran. I'm the hero of this movie called K Kamale Kekum. Then my director is Mr. K Narendra Babu. And there's only one song in this movie, and it's come out very well. It's a musical track and it's a melody-oriented track. I'm Vandana Priya. I'm basically from Bangalore. About the characterization in the movie, it's a horror-based thriller concept where I'm playing one of the main leads, and which would make the audience start thinking that what could happen next. So I could say that I'm the trigger in the movie which makes the entire story starts running. நடிகர் பரத் அதிக காதல் படங்களில் நடிச்சிருந்தாலும் இவருடைய படங்களில் ஆக்ஷன், காமெடி, எமோஷன்ஸ் நிறைந்திருக்கும். நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் போலீஸ் கெட்டப்பில் இது வரைக்கும் நடிக்காமலே இருந்தார். நடிகர் பரத் முதல் முறையாக போலீஸ் கெட்டப்பில் பேர் வைக்காத படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இவருடன் இணைந்து ஆதவ் கண்ணதாசனும் சுரேஷ் மேனனும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு செந்தில்குமார். நேதாஜி பிரபு நடிக்க வி தசி இசையில் ரமணி இயக்கியிருக்கும் திரைப்படம் ஔடதம். மரபு தமிழ் வார்த்தையான ஔடதம்னா மருந்துன்றது பொருள். எந்த மருந்தை எதற்காக இந்த படத்தில் பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்ப்போம். என் பேர் நேதாஜி பிரபு. ஔடதம் படத்தை கதை, நடிப்பு, தயாரிப்பு இந்த 3மே இந்த படத்தில் செஞ்சுருக்கேன். ஸோ இதோட முதல் படம். ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வரும்பொழுது எனக்கு எந்த மாதிரி படம் எடுத்தால் ஃபஸ்ட்டு படத்தை ரெஜிஸ்டர் ஆகலான்னு தோணும்போது சரி ஒரு மெடிக்கல் ஸ்கிரிப்ட் எடுக்கலான்னு தோணுச்சு. கம்ப்ளீட் மெடிக்கல் ஸ்கிரிப்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஒரு ஐடியா வந்தது. ஒரு 2 hours கம்ப்ளீட் மெடிக்கல் ஜானராக தான் போகும். மருத்துவம், மருந்து, இந்த மருந்துனால் மக்களுக்கு எவ்வளோ அழிவு, இந்த மருந்தை சாப்பிட்டு மக்கள் எத்தனை பேர் சாகுறாங்க. இது வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகளை கொண்டு வந்து எப்படி மெடிக்கலில் விற்கிறாங்க, இதுக்கு வந்து எப்படி ஃபேக்டரியில் தயார் பண்ணுறாங்க, இதை வந்து முன்னிறுத்தி கொண்ட திரைப்படம். 2வது சப்ஜெக்ட் என்னடா வந்து இதில் வந்து திருநங்கைகள், திருநங்கைகளுக்கு எப்படி பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, எந்தெந்த மாதிரி இது கெடுதல் நடக்குது, ஏன் அவங்க உலகத்தில் வாழக்கூடாது, ஏன் அவங்க வந்து பெரிய ஆளாக வரக்கூடாது, அதை ஒரு முன்னிறுத்தி கொண்ட திரைப்படம் இது. என் பேர் ரமணி. நான் ஔடதம்ங்கிற இந்த படத்தை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கேன். ஸோ ஔடதம்னா மருந்து, ஔடதம் தவறு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஔடதங்கிற டைட்டில் என் மைண்டில் வந்தோன்னா அதை பற்றி யோசிக்கும் பொழுது மேலை நாடுகளில் பேன் பண்ணப்பட்ட ரா மெட்டீரியல் இந்தியாவுக்குள்ளே குறைந்த விலையில் வருது. ஸோ அதை வந்து இவங்க வந்து மாத்திரை பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதை வந்து சாப்பிட்ற பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அல்டிமேட்டாக மாத்திரைகள் எந்த அளவுக்கு சேஃப்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க மாத்திரை மருந்திலிருந்து கூடிய மட்டும் விலகி இருந்து மாத்திரை மருந்து சாப்பிடாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் அவ்வளோதான். I'm playing a character role of a doctor in this. My character name in this movie is Satya, and the music of this movie is really awesome and has come out very well. சேம்பாளர் தசி பேசுகிறேன். இந்த படத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா 5 பாடலுமே பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆகும். எப்படி சொல்ல போகிறேன்னா இதில் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அண்ணன் பையன் சண்முக சுந்தரம் வந்து நல்லா அற்புதமாக எழுதியிருக்காரு. கன்னட படங்களில் ஹீரோவாகவும் தமிழில் சில படங்களில் வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடித்திருக்கும் நடிகர் சாய்குமார். இயக்குனர் TK நடிகர் சாய்குமாரின் மகன் ஆதித்யாவை தமிழில் காட்டேரின்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறாரு. யாமிருக்க பயமேன் பார்ட் 2 படம் மாதிரி இந்த கதை இருக்குமா? நடிகர் துல்கர் சல்மான் நடித்த தமிழ் படங்கள் நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. பிஜு நம்பியார் இயக்கத்தில் துல்கர் சல்மான், நேகா சர்மா, நாசர் மற்றும் பெரிய நட்சத்திர கூட்டமே நடித்திருக்கும் திரைப்படம் சோலோ. The film is after a year-long effort, it's finally coming out on the 5th in both languages, in Malayalam and Tamil. And like Dulkar said, it's a worldwide release. And I think after a very long time, you have a bilingual releasing in so many different territories at the same time. So we are all eagerly looking forward to hearing your feedback on the film. I'm very happy with everything I've done in this film or to be a part of the film. Romba wonderful character and that I think he really enjoyed playing it. We loved working with him.
Satish, who's done a phenomenal track, a comic track. I think over taking எனக்கு சிரிக்காம இருக்கிறதா I think my big challenge during shoot. Anson, who's played ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், I think that everybody will fall in love with. துல்கர் சூப்பராக நடிப்பாருன்றது தெரியும். இந்த படத்தில் வந்து 4 டிஃப்ரெண்ட் கெட்டப். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் 40 படத்துலையும் ஒரே மாதிரி தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் அவர் ஒரே படத்தில் இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் கெட்டப்பு. ஸோ அதில் செம்மையாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக வந்து பல அவார்டுகளும் கிடைக்கும், ஹிட்டை தாண்டி அவார்டுகளும் கிடைக்கும் நம்புகிறேன். இந்த படத்தில் அவருக்கு அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. That 10 minutes what I spent with him and what I've seen the product come out, it's going to be a super hit. My distributor called and said, we have agreed for some terms. What if the movie does 100 crores? I said, great. And hopefully it should do something big. என் பேர் வந்து ஆன்சன். சோலோ என்னோட 2வது படம். இதுக்கு முன்னாடி ரெமோவில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ விஜய் நம்பியார் டிரெக்டர், டேவிட் முடித்ததுக்கப்புறம் சோலோ பண்ணுறாரு தமிழில். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னால் பண்ண முடிஞ்ச பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படத்தில் என்னென்னா 2 மொழிகளில் ஒரே டைமில் நாம் எடுத்திருக்கோம். ஸோ 2த்துக்குமே 2 மீட்டர் பிடிச்சி நாம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த நேட்டிவிட்டிக்காக நாங்கள் 2மே அப்படி தான் எடுத்திருக்கோம். என் பேர் ஸ்ருதி ஹரிஹரன். நிபுணன் என்ற படம் நான் இப்போ தான் பண்ணி முடித்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் வாஸ் சோலோ. சோலோவில் வேர்ல்ட் ஆஃப் ஷிவாவில் ஐ ப்ளே அ கேரக்டர் கால் ருக்கு. அண்ட் ருக்கு இஸ் அ வெரி ஃபியர்ஸ், வெரி இண்டிபெண்ட் உமன். அண்ட் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச கேரக்டர் பிகாஸ் ஷி இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஃப்ரம் மீ. அண்ட் ஷி கம்ஸ் ஃப்ரம் தட் ஸ்ட்ராட் ஆஃப் சொசைட்டி வேர் எல்லா நாளைக்கும் டெய்லி தே ஒர்க் டுகெதர் டு மேக் ends meet. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் ஃபைனலி when she meets சிவா, துல்கர் பண்ணியிருக்கிற கேரக்டர், her world turns upside down. ஸோ அதான் அந்த கதை. I'm in the army track and I think it's turned out really well. I'm playing a girl called Akshara in the film. She's lovely, fun, spontaneous, and I've loved working on this film, and I think you guys will also love watching the film. My character in the film is called Sati. In this particular story, the relationship between every man and woman is a fractured one. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமன்.